ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது ஃப்ரை பண்ணி முடிச்சோன்னே ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அது கூடயே 200 கிராம் பீன்ஸு, 200 கிராம் கேரட்டு, ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த வெட்டி வச்ச காய்களை வணக்கி விட்ட வெங்காயத்து கூட போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா இது ஒரு 10 நிமிஷம் வணங்கின கடைசியில் இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கணுங்க. அரைச்சி வச்ச கிரேவி ரெடி பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை வணக்கிட்டு அது கூட பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, பட்டை, பூண்டு வேணும் அப்படின்னு நினச்சா போட்டுக்கலாம், இல்லை வேண்டான்னா அது உங்களோட சாய்ஸு. நான் பூண்டு சேர்க்கலை. அந்த ஒயிட் கலரில் வர கிரேவியை நல்லா அரைச்சி, கலரே எதுவும் ஆட் பண்ணாதீங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நான் எதுவுமே சேர்க்கலை. அப்போ தான் அந்த கிரேவி கொஞ்சம் ஒயிட் கலரில் வரும். எல்லா கிரேவிலையுமே நம்ம எல்லா கலரும் ஆட் பண்ணுவோம் காரத்துக்கு. இது பண்ணாமல் வித்தியாசமாக பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணியிருக்கு. தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை போட்டு இது கூட ஒரு செம்பு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து முடிச்சோன்னே கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணி தூவிட்டு சப்பாத்தி செஞ்சு வச்சுருந்தா போட்டு பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.